எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th சாப்டர் 1ல் இருக்க எக்ஸாம்பிள் 1.3 தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ரைட். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, சின்னு ஒரு செட்டு. மூணையுமே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா செட் பில்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும்னா ரெண்டு திங்ஸை தான் வெரிஃபை பண்ணணும். என்னென்ன? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ அதே மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ ஒன்றுனா பண்ணலாமா? சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு ஒரு செட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஏ என்ன? ஏ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நல்லா யோசிங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. இங்கே எக்ஸ் வந்து என்னவா? 1ஓட கிரேட்டர் தானா? ஸோ அண்ட் லெஸ் தென் 4. அப்போ யார் வருவா? ஸோ 1ஓட லெஸ் தென்னா எக்ஸ் வந்து 1 கிடையாது. ஸோ அடுத்த நம்பர் யார்? 2. ஸோ இந்த 2 வந்து 1ஓட கிரேட்டர் தானா இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டு பார்க்கலாமே. 2 1ஓட கிரேட்டர் தானா இருக்குது, 4ஓட லெஸ் தானா இருக்குது. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ். 2 போட்டாச்சு. அடுத்து 3 போடுறோம். 3 வந்து 1ஓட கிரேட்டர் தானா இருக்குது, 4ஓட லெஸ் தானா இருக்குது. சாட்டிஸ்ஃபைஸ். ஸோ 3 போட்டுடலாம். ஸோ அப்புறம் 4 போட்டு செக் பண்ணுவோமா? ஸோ 1ஓட 4 கிரேட்டர் தானா இருக்குது, ஆனால் 4ஓட லெஸ் தென் கிடையாது. ஸோ இது வராது. அண்ட் இதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் போட்டாலுமே அது எல்லாமே லெஸ் தென் 4 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இங்கே நம்ம இந்த ஏண்டு செட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து செட் பி. ஸோ செட் பி என்ன அப்படின்னா, செட் பி ஓல் நம்பர். ஸோ ஓல் நம்பர்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கண்டிஷனை இந்த செட் உள்ள எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் ஏஎக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ இப்போது 0 போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 0ஓட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸாக தான் இருக்கணும். 0ஓட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக வந்து இந்த எக்ஸ் ஈக்கணும். ஸோ 0 ஈக்குவல் 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் இது லெஸ் தென் 2ஆக இருக்கணும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது ரெண்டு கண்டிஷனையுமே. ஸோ 0. அடுத்து 1 போடுறோம். 1 வந்து 0ஓட கிரேட்டர் தென். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து 2ஓட லெஸ் தென். ஓகேவா? ஸோ 1 வரும். ஸோ இப்போ 2 போட்டு செக் பண்ணால் இந்த 2 வந்து 0ஓட கிரேட்டர் தென்ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்களேன், 2 மஸ்ட் பி லெஸ் தென், எக்ஸ் மஸ்ட் பி லெஸ் தென் 2. ஆனால் 2 போட்டோன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அகெயின் 3 4 என்ன நம்பர் போட்டாலும் லெஸ் தென் 2 சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த செட்டில் 0 1 1 மட்டும்தான். ஸோ அடுத்து சி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணும். எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ 1 இப்போ 1 போட்டோன்னா அது எக்ஸ் லெஸ் தென் 3 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 போட்டோன்னா எக்ஸ் லெஸ் தென் 3 தான் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த செட் வந்து என்னென்னா 1 and 2. ஸோ இப்போ 3 போட்டோன்னா லெஸ் தென் 3ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ 3 தேவையில்லை. இந்த 2ஓட இந்த செட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 3 செட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன நம்ம வெரிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதை வெரிஃபை பண்ண போகிறோம்னா இதான் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ பண்ணலாமா? ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி அது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம எதை பண்ண போகிறோன்றதை எழுதிடலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராகவே எழுதிடலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெரிஃபை that A cross B union C equals A cross B union A cross C. ஓகேவா? இதுதான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க பி யூனியன் சியை எடுக்கலாம்.
ஸோ பி யூனியன் சி. ஸோ பியில் யார் யார் இருக்கா 0 1. அடுத்து சியில் யார் யார் இருக்கா 1 2. ஸோ 1 ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால நம்ம 2 மட்டும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் A cross B யூனியன் C. ஸோ இங்கே ஏன்ற செட்டில் யார் இருக்கா 2 1 3. அதை யார் கூட க்ராஸ் பண்ண போகிறோம்? பி யூனியன் சி கூட. பி யூனியன் சியில் 0 1 2. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஏயோட எலமெண்ட்ஸை தான் ஒன்றுனா பேர் பண்ணோம். ஸோ இங்கே ஏல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா 2 இருக்காங்க. ஸோ 2. பி யூனியன் சியில் யார் இருக்கா 0 1 2. ஸோ 2 cross 0, 2 cross 1, 2 cross 2. ஸோ செகண்ட் இங்கே யார் இருக்கா ஏல 3 இருக்காங்க. ஸோ 3யை பி யூனியன் சியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ 3 cross 0, 3 cross 1 and 3 cross 2. ஸோ இதுதான் யார் அப்படின்னா ஏ cross பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஏ கிராஸ் பி பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ ஏ கிராஸ் பி பார்க்கலாமா? ஸோ இது ஏ, இது பி. ஸோ ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது 2 3 இருக்குது. ஸோ ஏயோட ஃபஸ்ட் எலமெண்ட் யார் 2. அதை பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் பண்ண போகிறோம். பியில் யார் யார் இருக்கா 0 1 1. ஓகே. ஸோ 2 cross 0 and 2 cross 1. நெக்ஸ்ட் ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார் 3. 3யை வந்து பியோட ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். 3 cross 0 and 3 cross 1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி முடிஞ்சிச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி முடிஞ்சா அப்போ ஏ கிராஸ் சி. ஸோ ஏல ஃபஸ்ட் எலமெண்ட் யார் 2. இவங்களில் வந்து சியில் இருக்க 2 எலமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். சியில் யார் யார் இருக்கா 1 and 2 இருக்காங்க. ஸோ அப்போது 2 1 அண்ட் அகெயின் 2 2. ஓகேவா? ஸோ ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார் 3. 3யை யார் யார் கூட பேர் பண்ணணும்? சியோட எலமெண்ட்ஸ் ஆனால் 1 and 2 கூட. ஸோ 3 1 and 3 2. முடிஞ்சா? முடிஞ்சு. ஸோ இப்போது ஏ கிராஸ் பி இருக்குது, ஏ கிராஸ் சி இருக்குது. ஸோ அடுத்து பண்ண போகிறது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனியன்னா 2 அப்படியே சேர்த்து எழுதிடலாம். ஸோ ஏல என்னென்ன இருக்குது 2 cross 0, 2 cross 1, 3 cross 0, 3 1 and A cross Cயில் பாருங்களேன் 2 1. ஸோ இந்த 2 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2 2 அண்ட் அகெயின் 3 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3 2. ஓகேவா? ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ நான் என்ன வெரிஃபை பண்ணணும்? இந்த ரெண்டும் ஈக்குவலானு வெரிஃபை பண்ணணும் அதானே. ஸோ இங்கே ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஈக்குவேஷன் 1 and 2 நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த அபோவ் ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களே கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் equation 1 and 2. okay, see இது equation 1ல யாருக்கா 2 0. equation 2ல பாருங்க அதே 2 0. equation 1ல 2 1, equation 2லையும் 2 1, equation 1ல 2 2, equation 3ல 2 2 இருக்கு. equation 1ல 3 cross 1, sorry 3 cross 0, equation 2லையும் 3 cross 0, இங்கே 3 cross 1, 3 1, 3 2, 3 2. ஸோ இப்போ பாருங்கள் ஏ கிராஸ் பி யூனியன் சிலையும் 6 எலமெண்ட் தான் இருக்குது. அதே 6 எலமெண்ட் தான் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ இது ரெண்டை வச்சு என்ன சொல்லிடலாம்? இது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதிடலான்னா நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டோட ஆன்சரும் சேமாக தான் இருக்குது.
ஸோ நம்ம என்ன சொல்லிடலான்னா A cross B யூனியன் A cross C அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா A cross B யூனியன் Cக்கு ஈக்குவல் அப்படி சொல்லிடலாம். ஃபைனலாக ஹென்ஸ் வெரிஃபைட், அதாவது ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங் ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டினில் கொடுத்த இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஒன்று ப்ரூவ் பண்ணோம்ல, என்னது? A cross B intersection C equals A cross B intersection A cross C. பண்ணலாமா? ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போது செகண்ட் ஒன்று வெரிஃபை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ நான் அதுக்கு வந்து என்ன எழுதிக்கிறேன்னா, டு வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ணணும்? A cross B intersection C equals A cross B intersection A cross C. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B intersection C இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து B intersection Cயை பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது B இன்டர்செக்ட், இது C இன்டர்செக்ட். ரெண்டுலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்குது? ஸோ இதில் 0 இருக்குது, இதில் 0 இல்லை. இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ இங்கே Cயில் 2 இருக்குது, Bயில் 2 இல்லை. ஸோ ரெண்டுக்கும் காமனாக யார் இருக்கா? 1என்ற எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ B இன்டர்செக்ஷன் Cயில் வர போகிற ஒரே ஒரு எலமெண்ட் யாருன்னா 1. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? A cross B intersection C. ஸோ ஏல யார் இருக்கா? 2, 3ன்னு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டான 2 எடுக்கிறோம். அதை B cross Cயில் உள்ள எலமெண்ட் கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 இங்கே யார் இருக்கா? 1. அவ்வளோதான். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் எலமெண்ட் யார்? 3 அண்ட் இங்கே B இன்டர்செக்ஷன் Cயில் 1 முடிஞ்சுது. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கவங்கள பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு யார் யார் இருக்கா? A cross B A இன்டர்செக்ஷன் B. அதுக்கப்புறம் ஸோ யார் யார் இருக்கா? A இன்டர்செக்ஷன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா? A cross B intersection A cross C. ஸோ இதை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு A cross B, அதுக்கப்புறம் A cross Cயை கண்டுபிடிக்கணும். போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் A cross B. ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 2, 3. Bயில் 0, 1, 1. ஸோ ஏயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம் 2வை. அதை 0, 1, 1 கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ 2, 0, 2, 1. ஓகேவா? அண்ட் அகெயின் ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார்? 3. 3 வந்து B கூட சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 3 cross 0, 3 cross 1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது A cross B முடிஞ்சாச்சு. இப்போது அடுத்து A cross Cயை எழுத போகிறோம். ஸோ A cross C. ஸோ இப்போது A cross Cயில் யார் யார் இருக்கா? ஸோ ஏல வந்து 2, 3. Cயில் வந்து 1, 2. ஸோ ஏயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார்? 2. அதை வந்து C கூட கம்பைன் பண்ண போகிறோம். Cயில் 1 and 2 இருக்குது. ஸோ 2, 1 and 2, 2. சிமிலர்லி ஏயோட செகண்ட் எலமெண்ட் யாருன்னா 3. 3யை வந்து C கூட இருக்க எலமெண்ட்ஸ் கூட சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 3, 1 and 3, 2. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா A cross Bயும் கிடச்சிருச்சு, A cross Cயும் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா A cross B இன்டர்செக்ஷன் A cross C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக உள்ள டேர்ம்ஸ். ஸோ இது ரெண்டுலேயும் யார் யார் காமனாக இருக்கா? ஸோ 2, 1 இருக்குது. 2, 0 இருக்குது. இங்கே கீழே இல்லை. அடுத்து இங்கே 2 cross 1 இருக்குது. கீழேயும் 2 cross 1 இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் அகெயின் 3 cross 3, 1 கீழேயும் 3, 1. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த 2 டேர்ம்லேயே காமனாக இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2, 1, 3, 1. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் தான் யார் அப்படின்னா A cross B intersection A cross C. ஸோ இப்போது இந்த ரெண்டையும், அதாவது ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பேரிங் 1 and 2. கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் பாருங்களேன்.
ஸோ அந்த செட்டில் யார் இருக்கா 2,1 அண்ட் 3,1 ரெண்டு செட்லேயுமே அதே தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் 2,1 3,1 தான் இருக்காங்க, இங்கேயும் 2,1 3,1 தான் இருக்காங்க. ஸோ என்ன சொல்லிடலாம், நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே டேம் இருக்கிறதுனால, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ் சொல்லிடலாம். அவ்வளோதான் காய்ஸ் இந்த சம். நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்மில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ், தேங்க்யூ.